ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 542 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 20,200 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்த வேகன்சி வந்து 542 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. வெஹிக்கல் மெக்கானிக் கேட்டகரி, எம்எஸ்டபிள்யூவில் வந்து பெயிண்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூலேயே வந்து டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு 542 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சீரியல் நம்பர் 1 கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதே சீரியல் நம்பர் 2, 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ள நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 24 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸ்மே வந்து உங்களுக்கு இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து 24 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து 50 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுமே இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சென்ட் செப்பரேட்டட் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ரேஷர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வெஹிக்கல் மெக்கானிக் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். மெக்கானிக் இன் மோட்டர் வெஹிக்கலோ இல்லைனா டீசலோ ஹீட் இன்ஜினோ இந்த மாதிரி இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஐடிஐ ட்ரேடில் வந்து அவங்க கேட்டிருக்கிற மாதிரி இன்டர்னல் காம்போசிஷன் இன்ஜின் இல்லைனா டிராக்டர் இந்த மாதிரி இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூ பெயிண்டருக்குமே வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு பெயிண்டருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எம்எஸ்டபிள்யூ டிஎஸ் கேட்டகரிக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு மெக்கானிக் மோட்டரோ இல்லைனா வெஹிக்கல்ஸோ டிராக்டர்ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிலபஸ்மே வந்து பாருங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அது வந்து எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் 20,200 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து பார்ப்பாங்க. அது வந்து ரீஜன் வைஸாக வந்து பாருங்கள் ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனில் வந்து வரும். தமிழ்நாடு வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 157 ஹைட் வந்து இருக்கணும். அதேமாதிரி செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 75, எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டர் கூட இருக்கணும். அதேமாதிரி வெயிட் வந்து பாருங்கள் 50 kg வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நார்த் சைடு தான் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.